1985 எங்கள் இந்த சௌரி சார் வந்திருக்கிறாங்க, எங்கள் ஊர்லேருந்து எங்கள் பாரி வந்திருக்கிறார், எங்கள் கனகராஜ் ஐயாவெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் 1985 ஒரு பெரிய ஆசிரியர்கள் போராட்டம். எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சர், பெரிய போராட்டம். நாங்கள்லாம் அதில் கலந்துக்கிறோம்னா என்ன, நான் போய் கலந்துக்கிறது கிடையாது, எல்லோரும் கலந்துக்குவாங்க. நான் வரலேன்னு குறை சொல்லுவாங்க. என்ன நீங்கள் வந்து கலந்துக்க மாட்டேங்கிற, சம்பளம் கூட வாங்கினா மட்டும் வாங்காமல் இருப்பியா நீன்னு கேட்பான். அதுக்கு என்னப்பா வரும்போது வாங்கித்தானே அவனும்ட்டு போடுறான்னு சொல்கிறது. என் மனைவி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போலாம் ஒரு 100 கிராம் காப்பித்தூள் 5 ரூபா, ஒரு 5 ரூபாயை என்கிட்ட கொடுத்து இந்த ஜெமினி காப்பின்னு அப்போ அது தெற்கு வீதியில் ஒரு கடை இருந்தது, அதில் போய் 100 கிராம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தார். அதை வாங்கிட்டு நான் வந்து அப்போ நான் அரசங்குள தெருவுன்னு ஒரு தெருவில் இருந்தேன். அப்படி வந்து வடக்கு வீதியில் அப்படி திரும்புகிறேன், அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது, 10-15 பேர் ஆசிரியர்களாக நிற்கிறாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, வரமாட்டார் நீ இதை வந்துட்டார் பாரு யாருன்னா. நானோ காப்பித்தூள் வாங்க போயிட்டுருக்குறேன், வரமாட்டாருன்னே இதை வந்துட்டாரு அப்படின்னா. நான் என்னமோ மாட்டிக்கிட்டோம்டான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ இங்கே நடக்குது நமக்கு, எனக்கே தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஊர்வலம் போகிறோம் அப்படின்னு. என்னடா இது, ஊர்வலம் போய்யா காப்பித்தூள் வாங்கணும், வேண்டி இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நீங்கள் தான் உங்கள் தலைமையில் இன்றைக்கி ஊர்வலம்ட்டான். ஏன்னா நம்ம போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் தான் கோஷத்தை முதல்ல சொல்லணும், போராடுவோம்னு ஆரம்பிக்க வேண்டியது நீங்கள் தான், வெற்றி பெறுவோம்னு நாங்கள் சொல்லுவோம்னா சரின்னுட்டு நான் போராடுவோம்னு போனேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தார், தெரிஞ்சவர். இன்றைக்கி எல்லாரையும் கைது பண்ணுறதாக இருக்கிறோம், 144 போட்டிருக்கிறோம், அதை மீறி இப்போ நீங்கள் ஊர்வலம் போய்கிட்ருக்கீங்க, அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சார், மெதுவாக அப்படியே போயிடுங்கன்னார். நான் சொன்னேன் இங்கே வந்திருக்கப்படாது, ஆனால் வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு போராட்டத்தில் முந்தி நின்றுட்டு திரும்பி ஓடுறதுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. நீங்கள் எது வேணாலும் செய்ய சார், நான் வர்றேன்னு போயிட்டேன். போன மேஜிஸ்ட்ரேட் சொன்னார், ஏன் போங்கய்யா, உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு அது வேண்டாம், உங்களுக்கெல்லாம் இது ஒத்து வராதியா போங்கன்னார். இல்லை வந்துட்டு போனால் இன்னும் 10 பேர் போவாங்க, போராட்டத்தை இவன் வந்து பலகீனப்படுத்திடுவான்னு திட்டுவாங்க எல்லோரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எத்தனை நாள், 22 நாள் சிறையில் இருந்தோம். 22 நாள் சிறைக்கு போயிட்டோம். காப்பித்தூள் வாங்கலை, காப்பித்தூள் வாங்க கொடுத்த 5 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. அதுலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் மனைவி எது வேணாலும் வாங்க சொல்லுவாங்க, காப்பித்தூள் மட்டும் வாங்க சொல்லுவாங்க. என்னென்னா காப்பித்தூள் வாங்க சொன்னால் இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இது என்னாச்சு, 22 நாளும் அங்கேயே போய் நாங்கள் பட்டிமன்றம் தான் நடத்திட்டு இருந்தோம். ஜெயிலில், திருச்சி சிறையில் அங்கெல்லாம் ஒரே வேடிக்கையாக ஜாலியாக இருந்துச்சு. வீட்டில் தான் கஷ்டமாக இருந்தாங்களே தவிர எங்களுக்கு அதுலேருந்து போனது கொஞ்சம் சுகமாக இருந்தது. அதுக்கு அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த 22 நாள் சிறையில் இருந்துட்டு வந்தோமே, அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. திருவாரூர்லேருந்து கும்பகோணத்துக்கு பஸ்ஸில் போகிறேன். நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன் பஸ்ஸில், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், 3 பேர் சீட்டு, 3வது சீட்டுக்கு ஆள் இல்லை, தனியாகவே போகிறோம். நல்லா பேசிட்டு வந்தார், விவசாயம்லாம் இந்த ஆண்டு சரியாக இல்லை சார், அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீங்கள் எந்த காலத்தில் தான் சரியாக இருந்ததுன்னு சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க அப்படி தண்ணி வந்தது பாதியில் நின்றுடிச்சாக்கும், அப்படியாக்கும் என்னமோ சொன்னேன். நான் நல்லா பேசிக்கிட்டே வந்தோம். கொடவாசல்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்த உடனே ஒருத்தர் ஏறினவர் என்ன பண்ணார், என்னை பார்த்தார். சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க என்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்கள் என்ன நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே என்னார். சரி திருச்சியில் இருந்து ஒரு போலர்கிட்ட சரி வாங்க உட்காருங்கன்னு 3வது ஆள் உட்கார வச்சேன். இப்போ நான் ஜன்னல் ஓரமாக இருக்கேன், அடுத்தவர் என் கூட பேசிக்கிட்டே வந்தவர் திருவாரூர்லேருந்து இருக்கிறார், கடைசியில் இன்னொரு ஜெயில் உட்காந்துருக்கிறார், 2 பேர் உட்காந்து 3 பேர். இந்த நடுப்பறை என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தவர் பேச்சு அப்படியே நிறுத்திட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்தார் சார், பையை பிடிச்சார். இப்படி கும்பகோணம் போகிற வரைக்கும் கையை எடுக்கல சார், அப்படியே வச்சுருக்கேன்.
ஏன்னா 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எதுக்கு போனான்னு தெரியல. இந்த காப்பித்தூள் சொன்ன உடனே எனக்கு நினைப்பு வந்துடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பித்தூள் வாங்கலை அதுக்கு பிறகு.